அந்த வெளியே நின்றிருந்த அண்ணன் கேட்டார், நீ யாருன்னாரு. நான் திருச்சியிலேருந்து வரேன் அப்படின்னு சொன்னேன். தங்கம்மான்னு கேட்டார். ஆமான்னு. நான் ஞாபகம் வச்சுருப்பார்லாம் சத்தியமாக. ஏன்னா இப்போ நானே வந்து இப்படி இருக்கேன்னா ஒரு 1000 பேர் பார்த்தோன்னா மறந்துருப்பேன். அவர் கோடிக்கணக்கான பேர் பார்க்குறேன், எப்படி ஞாபகம் வச்சுருக்காருன்னு தெரியல. அதனால தான் அவர் அவ்வளோ பெரிய தலைவர். இன்றைக்கி வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சாப்பிட்டேனாரு. சாப்பிட்டேன்னு கையை வாங்கி மோந்து பார்த்தார். எனக்கு தெரிஞ்ச அம்மா பார்ப்பாங்க, இல்லைன்னா அன்பான மனைவி பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்கலாம் எனக்கு தெரியவே தெரியாது. அட்டு போய் சாப்பிடு ஒழுங்கா. இப்போ இதே கணினி ஒரு படம் எம்ஜிஆர், அவர் படம்லாம் சன் மாஸ் வச்சா என் சங்கர் அப்படின்னு மாஸ்டர், அவரை கூப்பிட்டு அனுப்பி விட்றான், உடனே வேலை கொடு அப்படின்னாரு. அதுதான் ஃபஸ்ட்டு வேலை. ஆனால் வேலையில் வந்து என்னென்னா என்ன பண்ணுவான்னு கூட என்ன யாரும் கேட்கல. ஓகே, சும்மா நிற்க வச்சு காசு கொடுத்தாங்க. யார் தொட்டு கொடுத்தாலும் யார் தொட்டு கொடுக்குறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படிதான் உங்களுடைய சினிமா பயணம் வந்து புரட்சி தலைவர் கையால் ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ தூரத்துக்கு போயிட்டுருக்கு. கோல்டன் ஜூப்ளி வந்து கொண்டாடி இருக்கிறீங்கன்னா அது வந்து சும்மா கிடையாது. இன்னும் வந்து நீங்கள் இதை தாண்டி 100 ஆண்டுகள் கூட சினிமாவில் இருப்பீங்க. ஏன்னா தொட்டு கொடுத்த கை அப்படிப்பட்ட கை. அண்ட் உங்களுடைய சினிமா பயணத்தில் உங்களுடைய ஃபைட்டராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு எக்ஸலண்ட் பர்சனாக இருக்கிறீங்க. அண்ட் ஃபைட்டராக நீங்கள் ஆரம்பிக்கும் போது உள்ளே போகும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய விஷயம்லாம் இருந்திருக்கும்ல. ஏன்னா வெளியில் சண்டை போடுறதுன்றது வேறு, சினிமா சண்டைன்னும் போது அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் போயிட்டு ஆன் ஸ்க்ரீனில் கேமரா முன்னாடி நிற்கும் போது எப்படி இருந்தது? அது நிற்கிறக்கே 2 வருஷம் ஆச்சு. தலைவர் தான் சொல்லி என்னை மெம்பர் ஆக்கி விட்றாரு. அவர் வீட்டுக்கு வந்துட்டேன். அவர் வந்து வீட்டுக்கு வந்தது பெரிய கதை. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்து நம்பவே இல்லை. சென்னைக்கு வந்துட்டேன், எங்கள் அண்ணன் நம்பலை. பாயா தலைவர் கூப்பிட்றாரு. ஒன்று நாங்களே இங்கே சென்னையில் இங்கே பார்க்க முடியல, நீ இவர் பார்க்க போகிறேன்னு விட்டாங்க. அப்புறம் அங்கே ஒரு சிலம்பு போட்டி ஒன்று நடந்துச்சு. அதில் நான் சிலம்பு சுற்றி அது வந்து அந்த ஊரே இது பண்ணி எனக்கு அப்போ ₹1 50 பைசா ₹300 சேர்ந்துச்சு எனக்கு அப்போ இந்த காலத்தில். மாலைலாம் போட்டு அப்போ எங்கள் அண்ணன் அந்த கூட்டத்தில் வந்துட்டு பார்த்துட்டு இவ்வளோ தூரம் இருக்கான் அவன், அப்போ தலைவர் கூப்பிட்டுருவாருன்னு சொல்லிட்டு என்னை வந்து ஒரு ஆளை சொல்லி அனுப்புகிறாங்க. ஏன்னா இந்த இதை ஏன் நான் சொல்லலைன்னா அவரோட பண்பு, அவரோட பாசத்தை சொல்கிறேன். இப்போ வந்து அங்கே ஒரு மகளிர் அணியை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. ஆனால் மகளிர் அணியை பார்த்து உள்ளே விடலை. அந்த வெளியே நின்றிருந்த அண்ணன் கேட்டார், நீ யாருன்னாரு. நான் திருச்சியிலேருந்து வரேன் அப்படின்னு சொன்னேன். தங்கம்மான்னு கேட்டார். ஆமான்னு. வா உள்ளனாரு. இந்த அம்மா நான் தான் உள்ளே கூப்பிட்டு போகிறேன். ஏன்னா எவனோ ஒருத்தர் திருச்சியில் வந்து பார்த்துட்டு இல்லைன்னு போயிடக்கூடாது. கேட்டில் வந்த அன்றைக்கே சொல்லிருக்காரு, நீ 1 மாதம் முன்னாடி சொன்னால் இன்றைக்கி வர அப்படின்றாரு. அவன் எம்ஜிஆர் பார்க்குறது எப்படி அலையினா நீ இப்படி வரையானாரு. இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். தலைவர் வந்தார். வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டுங்க, என்னை பார்த்துட்டாரு. பார்த்தோன்னே இங்கே வானார். வானோடனே போனேன். நான் ஞாபகம் வச்சுருப்பார்லாம் சத்தியமாக. ஏன்னா இப்போ நானே வந்து இப்படி இருக்கேன்னா ஒரு 1000 பேர் பார்த்தோன்னா மறந்துருப்பேன். அவர் கோடிக்கணக்கான பேர் பார்க்குறேன், எப்படி ஞாபகம் வச்சுருக்காருன்னு தெரியல. அதனால தான் அவர் அவ்வளோ பெரிய தலைவர். இன்றைக்கி வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கூப்பிட்டு என்ன இவ்வளோ நாள் கழிச்சு இல்லையா, அங்கே கேஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சு வந்தேன் அப்படின்னா. சரி பரவாயில்ல, சாப்பிட்டேனாரு. சாப்பிட்டேன்னு கையை வாங்கி மோந்து பார்த்தார். எனக்கு தெரிஞ்ச அம்மா பார்ப்பாங்க, இல்லைன்னா அன்பான மனைவி பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்கலாம் எனக்கு தெரியவே தெரியாது. அட்டு போய் சாப்பிடு ஒழுங்கா அப்படின்னாரு. அப்போ தான் தெரிஞ்சு, அதாவது ஈகையில் அந்த ஆளுக்கு மிஞ்சி ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு சாப்பிட்டு முடிவு பண்ண அங்கே இருந்துடலான்னு. அது மாதிரி 3 வருஷம் இருந்து அவர் தான் சினிமாவில் சேர்த்து விட்டு எல்லாம் பண்ணார். ஆனால் வேலை கிடைக்கல. திருப்பி ஒரு வாட்டி போகும்போது சொன்னார், வேலையை பாரு, நீ இங்கேலாம் சுற்றிட்டு இருக்காது, நீ எப்போ வேணாலும் வா, ஆனால் வேலையை பாரு அப்படின்னாரு. எங்கேயா வேலை தராங்க, யாரும் தரதில்லை. ஒருத்தர் தரல, ஒருத்தர் இது வரைக்கும் வேலை போகவே இல்லையான்னு. இப்போ இதே கணினி ஒரு படம் எம்ஜிஆர், அவர் படம்லாம் சன் மாஸ் வச்சா என் சங்கர் அப்படின்னு மாஸ்டர், அவரை கூப்பிட்டு அனுப்பி விட்றான், உடனே வேலை கொடு அப்படின்னாரு. அதுதான் ஃபஸ்ட்டு வேலை. ஆனால் வேலையில் வந்து என்னென்னா என்ன பண்ணுவான்னு கூட என்ன யாரும் கேட்கல. ஓகே, சும்மா நிற்க வச்சு காசு கொடுத்தாங்க. நான் துடிச்சிக்கிட்டேன், என்ன பண்ணி காமிக்கிறேன். இவ்வளோ அதான் ஒன்று கண்டுக்கவே இல்லை. தலைவர் சொல்லிட்டார் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அன்றைக்கி போயிடுச்சு. பணம் வாங்கிட்டேன், சம்பளம் வாங்கிட்டேன், அவ்வளோதான். அப்புறம் ஒரு 2-3 மாதம் வேலை கிடைக்கல. அப்புறம் வந்து எங்கள் சங்கத்தில் ஒரு ஆயுத பூஜைக்கு சிலம்பு விளையாடும்போது நான் சிலம்பம், குத்து வரிசை, மான் கொம்பு, சுருள், நுங்சாக்கு இதெல்லாம் சுற்றினதை பார்த்து அடுத்த நாள் அன்றைக்கி வந்து சில்க் சுமிதாவுக்கு அடுத்த நாள் காலையிலே ஷூட்டிங் விட்டாங்க. அதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் பிஸியாக இருக்கேன். அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தொட்டது தான். நீங்கள் சொன்னீங்க 1200 படம், நீங்கள் 1772 படம் பண்ணியிருக்கேன். அதுக்கும் மேலே அப்படின்னு தான் சொன்னேன் நான். இல்லை, அது கூட எனக்கு என்ன தப்பு, ஏன்னா 2000 படத்துக்கு மேலே. ஏன்னா இப்போ எங்கள் ஸ்டண்டுவனில் தான் எனக்கு கொடுத்தாங்க, இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன், ரெக்கார்டு கொடுத்தாங்க. ஏன்னா என்கிட்ட எந்த விதமான ரெக்கார்டும் இல்லை. இந்த புக்கில் எழுதியிருக்காங்க இவ்வளோ படம் பண்ணியிருக்கேனே. அதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம இவ்வளோ படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு. அதுக்கப்புறமேலேயும் பண்ணியிருக்கேங்கிறது இப்போ தான் தெரியுது. ஏன்னா அதுக்கெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்ன ஒழுக்க முறை. நான் வந்து இன்றைக்கி வரைக்கும் டீ சாப்பிட மாட்டேன், வெத்தலை போடணும், தண்ணி அடிக்க மாட்டேன். ஸ்டண்டு அப்படின்னா ஏதோ சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தலைவர் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்.
ஒருத்தன் திருடுறானா அவனை பார்த்துட்டு அவன் கூட நின்னா நீனும் திருடேன் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காரு. அதனால தான் இப்போ என் கூட கில்டில் ஏன்னா திருடினா கூட நான் விட மாட்டேன், அவனுக்கு நான் ஆப்போசிட்டாக இருவேன். சொந்தக்காரனா கூட திருடினானா அவனுக்கு ஆப்போசிட் இப்படி போயிடுவேன். அவர் கை தொட்ட நேரம் இன்றைக்கி வந்து 2000 படம், அதாவது தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம், ஒரியா, ஹாலிவுட் விட்டுட்டீங்களே, இங்கிலீஷ், ஜெர்மன், ரஷ்யன், இலங்கை, மலேசியா, இத்தனை லாங்குவேஜ் பண்ணுறாங்கன்னா ஒரே காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். கடினமான உழைப்பு உழைச்சேன். ஒரு நாள் 30 நாள் 60 நாள்லாம் டே நைட் தூங்காமலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோ உழைப்பு உழைச்சனால தான் அவ்வளோ படம் பண்ண முடிஞ்சு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எல்லாமே புரட்சித் தலைவருக்கு கோடான கோடி வணக்கம்.